பட்ட பகல்ல, நட்ட நடு ரோட்ல, உச்சி வெயில்ல உங்கள்ட்ட ஒருத்தன் பப்ளிக்கா கையில இருக்கக்கூடிய காச புடுங்கிட்டு போனா எப்படி இருக்கும்? அதே வேலைய செய்யக்கூடியவன் தான் இந்த காத்துட்டல் அப்படின்றவன். நான் திருடுறேனா? இவனோட வரலாறு ஆரம்பிச்சது மார்ச் மாசம் தான். பிராட்பேண்ட் கனெக்ஷன் எடுத்திருந்தேன். சாரி, பிராட்பேண்ட் கிடையாது. ஏர் ஃபைபர் கனெக்ஷன். அப்போ ரூ. 2500 கிட்ட பே பண்ணேன். இந்த காத்துட்டலோட கருப்பு கனெக்ஷன்னு சொல்லி மொத்தமா ஒண்ணு குடுக்குறாய்ங்க. ஒரு பண்டில் மாதிரி. அதுல டிவி, அப்புறமா அந்த இன்டர்நெட் இது எல்லாமே வந்துரும். ஆனா அந்த டிவில நம்ம ஏதாவது ஸ்ட்ரீம் பண்றோம் அப்படின்னா, அது ஒழுங்காவே ஓடாது. ஏன்னா இவங்க குடுக்குறது 40 MBPS இருந்தாலும், அது கன்டினியூஸா 40 MBPS வராது. அந்த 30யா மாறும், 20யா மாறும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நமக்கு டிவியில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. சரி, அது போனால் போகுது, எனக்கு இன்டர்நெட்டாவது ஒழுங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இன்டர்நெட்டும் சரியான ஸ்பீடில் வர்றது கிடையாது. சரி, அதனால் என்ன பண்ணேன்னா இவங்களுக்கு டிஸ்கனெக்ஷன் சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா எவனும் ஒழுங்காக டிஸ்கனெக்ஷன் எடுக்க மாட்டான். அங்கே போ இங்கே போ, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு மாற்றி விடுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால் என்ன பண்ணேன்னா, சரி பில்லு கட்டாமல் விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் சஸ்பெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு அந்த ரூ. 2500 பே பண்ணதுக்கு 3 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பில்லு ஒன்று ரூ. 500 ஜென்ரேட் ஆச்சு. அந்த பில்லை கட்டாமல் அப்படியே விட்டுட்டேன். கட்டாதனால டியூ டேட் முடிஞ்ச உடனே அதை ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சரி, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இனி பில்லு வராது அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் அடுத்த மாதத்துக்கும் சேர்த்து ரூ. 700 பில்லு போட்டு ரூ. 1300 மொத்தமாக பில்லு கட்டணும்னு போட்டிருக்காங்க. சஸ்பெண்ட் ஆன கனெக்ஷனுக்கு எதுக்கியா பில்லு போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்லை சார், சஸ்பெண்ட் ஆனாலும் நீங்கள் சர்வீசஸை யூஸ் பண்ணுற மாதிரி தான், அதுக்கு பில்லு ஆட் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்கள் கட்டுற வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நம்மளும் ப்ராப்பராக இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம், ஏன்னா பில்லு கட்டாமல் விட்டது ஏன் தப்பு தான். அந்த பில்லை நானும் கட்டுனேன். பிளான் எனக்கு தெரியும்டா. கட்டுனதுக்கப்புறமா இவங்கள்ட்ட டிஸ்கனெக்ஷன் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்களே கேளுங்க. ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஆல்ரெடி? இல்லை அது ஆக்சுவலி சில நேரம் ஒழுங்காக வருது, சில நேரம் ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஸோ அதனால் எனக்கு வேண்டாம். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். உங்களுக்கு அவங்க வீட்டில் இன்ஜினியர் பார்ப்பாங்கல்ல, என்ன சர்வே எப்படி இருக்குன்னு. இல்லை எனக்கு அது ஏர் ஃபைபர்ன்றதுனால அது ரிலையபிளாக இல்லை. அதனால் எனக்கு டிஸ்கனெக்ஷன் ரிக்வஸ்ட் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சார். உங்களுக்கு சேஃப் கஸ்டடி இருக்குது, ஷிப்பிங் இருக்குது. இல்லை பெனிஃபிட்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கான். இந்த நிறைய பெனிஃபிட்ஸை நெட் இருந்தால் தானே ஒர்க் ஆகும். நெட்டே விட்டு வருது, அப்புறம் எப்படி இந்த நிறைய பெனிஃபிட்ஸ் ஒர்க் ஆகும்? கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்தோமுவாங்க? இல்லை, எனக்கு வேண்டாங்க டிஸ்கனெக்ஷன் ரிக்வஸ்ட். ஏர்டெல் ஷோரூம் தான் சார் நீங்கள் போய் பண்ணணும். ஏர்டெல் ஷோரூமில் போய் தான் நான் இந்த டிஸ்கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டை கொடுக்கணுமா? என்னை பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. தெரியாத ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏர்டெல் ஷோரூமில் தான் போய் நம்ம டிஸ்கனெக்ஷனுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கணும் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முன்னாடி ஆப்பில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ஷனை நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால அந்த ஆப்ஷனை ஆப்லேருந்து தூக்கிட்டாங்க. நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், நான் எஸ்கலேஷன் போடுறேன். தேங்க்யூ. சரி, ஓகே. எங்கள் ஹைலைட் தான் பண்ண முடியும், சரிங்களா? எஸ்கலேஷன் போடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் ஹைலைட் தான் பண்ண முடியும், சரிங்களா அப்படின்றாரு. அப்போ ஹைலைட் கூட பண்ண மாட்டேன், நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் விசிட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஹைலைட் பண்ணுறது எங்களோட வேலை சார். நீங்கள் போயிட்டு அன்பண்டல் பண்ணிட்டு கேன்சலேஷன் பண்ணுறது ஏர்டெல் ஷோரூமில் தான் பண்ணுவாங்க, சரிங்களா? ஒரு பேசிக்கே தெரியாது, அன்பண்டல் பண்ணிட்டு கேன்சலேஷன் பண்ணுறது ஏர்டெல் ஷோரூமில் மட்டும்தான் பண்ணுவாங்களாம். இவங்க ஒன்லி ஹைலைட் தான் பண்ணுவாங்களாம். இதே மாதிரி ஃபோன் கால்லையே அடுத்த காலில் எப்படி ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இதுக்கிடையில் 2-3 ரெக்கார்டிங்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. நான் கஸ்டமர் கேருக்கு மறுபடியும் கால் பண்ணி என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்கனெக்ஷன் அப்ளை பண்ணணும். காரணம் எனக்கு ஏர் ஃபைபர் அப்படின்றதுனால நெட்வொர்க் ரிலையபிளாக இல்லை. நீங்கள் இன்ஜினியர் அனுப்பி ரிசால்வ் பண்ணாலும் இது சால்வ் ஆகாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு டிஸ்கனெக்ஷன் ரெக்வஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க கட் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஃபோன் கால்ஸ் வந்திருக்கும். அண்ட் நானும் நிறைய நம்பரை ஸ்பேமில் தூக்கி போட்டேன். என்ன கால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதனால் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க, ரீசன் என்ன, வேறு யாருக்காவது மாற்றி கொடுங்க, அங்கே கொடுங்க, இங்கே கொடுங்க, டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபோன் கால். இதை எப்படியாவது டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்த ஒரே முடிவு இந்தியாவை விட்டே போகிறது. நாட்டை விட்டே என்னை வெளியில் பற்றிருங்கடா, எப்படியாவது டிஸ்கனெக்ட் மட்டும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேருக்கு இப்போ நான் அப்ராடு போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன். ரீசன் நேம் தெரிஞ்சுக்கலாமா சார்? அப்ராடு போகிறேன் நான். ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, செக் பண்றேன். ஓகே. சரி, நீங்க எப்போ அப்ராட் போறதா இருக்கீங்க சார்? இவங்களுக்கு டேட்டா எல்லாம் கொடுக்கணும். எப்போ அப்ராடு போகிறீங்க, என்ன விஷயமா போகிறீங்க, எப்போ திரும்ப வருவீங்க, அண்டு எதுக்காக போகிறீங்க, வரும்போது எனக்காவது ஏதாவது வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி கேட்பாங்க. பாஸ்போர்ட்டு இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாதான் இவங்க டிஸ்கனெக்ஷன் பண்ணுவாங்க போல். சரி, இந்த கனெக்ஷனை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ல? நான் படுற அவஸ்தை பத்தாது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை மாற்றி விட்டு அவங்க என்ன பிடிச்சி கழுவி ஊற்றுறதுக்கு. சரி, ஏன்னா இப்போ நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா. இல்லை, ஆக்சுவலி இது கொஞ்சம் ரூரல் ஏரியா. நான் வாங்கியிருக்கதே ஏர் ஃபைபர் தான். ஸோ இங்கே யாருமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது கிடையாது.
எனக்கு வேற வழி தெரியல. இவ்வளவு பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? சிம்பிளா டிஸ்கனெக்ஷன் பண்றதுக்கு இவ்வளவு பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்கேஸ் உங்க ஃபேமிலில யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கனெக்ஷன் வந்து ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா லிட்டரலா அவங்க எண்ட்ல தான் சார் பில் பேமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் அந்த கனெக்ஷனுக்கும் எந்த லிங்க்கும் இல்ல ஆகாது. இல்ல அது அந்த ஆப்ஷன் எல்லாமே எனக்கு தெரியும். பட் இப்போ அதை வாங்கிக்கிறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. மீன்ஸ் அது நானும் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. பெட்டர் நான் கேன்சல் இது டிஸ்கனெக்ட் பே பண்ணிக்கிறேன். ஓகே சார். இனிஷியேட் பண்ணி தரோம் ஒரு நிமிஷம். ஆ ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், அவங்களே இனிஷியேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பேசினவர் என்ன சொன்னார்? ஏர்டெல் ஷோரூம் தான் சார் நீங்கள் போய் பண்ணணும். இப்போ தெரியுதா இவங்க எப்படிலாம் மாற்றி விடுறாங்கன்னு. பட் மேட்ரு இன்னும் முடியலை. முக்கியமான விஷயம் இனிதான் இருக்குது. இல்லை உங்களுக்கு அன்பில்ட் அமௌண்ட் வந்து இருக்கும் சார். அந்த அமௌண்ட் நீங்கள் கிளியர் வந்து பண்ணணும். அதை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் சைட்லேருந்து ப்ராசஸ் இனிஷியேட் பண்ண முடியும் சார். எத்தனை டேஸ்க்கான அன்பில்ட் அமௌண்ட் இருக்கு? இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் ஒரு நிமிஷம். எனக்கு லாஸ்டா பில்லிங் பீரியட் எதோட க்ளோஸ் ஆயிருக்கு? 31st சார் இப்போ இன்னைக்கு டேட் 6th of August. இன்னைக்கு வரைக்கும் இருக்க பில்ட் அன்பில்ட் அமௌண்ட் வந்து கிளியர் ஆஃப் பண்ணணும். ஓவரால் அமௌண்ட் வந்து 504 rupees. 504 rupees. 2 நாளைக்கு, வெறும் 2 நாளைக்கு இவங்க சொன்ன பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 504 ரூபா. பில் பீரியட் பார்த்தீங்கன்னா 5th ஜூலைலேருந்து 4th of August வரைக்கும். ஸோ அந்த பில்லை வந்து நான் 6th of Augustக்கு கிளியர் பண்ணிட்டேன். ஸோ நான் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் சர்வீஸே ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பீரியட் எல்லாமே சஸ்பென்ஷன் பீரியட் தான். சரி, சஸ்பென்ஷனுக்கும் நான் பே பண்ணுறேன் அப்படின்ற கணக்கில் தான் நான் பே பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் அப்படின்ற கணக்கில் அந்த 2 நாளைக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னாலும் இவ்வளோ அமௌண்ட்டாக வரும். 5 and 6 2 டேஸ்க்கான பில் நெக்ஸ்ட் பில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும்ல சார். ஸோ நெக்ஸ்ட் பில் இந்த 500 rupees. 2 நாளைக்கு எதுக்கு 500 rupees? நாளைக்கு 500 rupeesன்னு சொல்லு. அப்படிதாம்மா சொல்கிறேன். 2 நாளைக்கு 500 rupeesன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. 2 நாளைக்கு அவ்வளோ வராத? ஆமா சார் வராது. நான் அதுதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் சார். எதனால அதிகமா வந்துட்டுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இவங்களோட கான்செப்ட் என்னன்னா, இந்த டிஸ்கனெக்ஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இவனுக்கு அடிஷ்னலாக ஒரு பில் அமௌண்ட்டை போடு. அப்படி போடும்போது அதை அவன் கட்ட முடியாமல் போகலாம் அப்படின்ற பட்சத்தில் சர்வீசஸை கண்டினியூ பண்ணுவான் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ எவ்வளவு பச்சையாக சிம்பிளாக ஒரு 2 நாளைக்கு 2 நாள் அதுக்கானதா அப்படின்றது கூட தெரியல. சிம்பிளாக 504 பில் ருபீஸ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் என் சைடில் செக் பண்ணும்போது பில்லிங்ல வந்து இஷ்யூ இருக்கு சார். ஸோ உங்களுக்கு டேட் வந்து 4 hours வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆக்சுவல் லைக் எக்ஸாக்ட் அமௌண்ட் என்னன்றது ரிஃப்ளெக்ட் வந்து ஆகும் சார். ஆல்ரெடி நான் டிஸ்கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்தே 2 நாள் ஆகுது. அந்த 2 நாளும் இவங்க ரெக்வஸ்ட் எடுக்கலை. இப்போ மறுபடியும் வந்து இந்த மேடம் வந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. என்னென்னா இப்போ 4 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நாளைக்கு கால் பண்ணும்போது வேற ஒருத்தர்கிட்ட நான் இந்த கதை எல்லாத்தையும் சொல்லுவேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். ஸோ அவர் மறுபடியும் 504 ரூபா காட்டுது அப்படின்பாரு. மறுபடியும் வந்து நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பேன். அவர் மறுபடியும் 4 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுங்க அப்படின்றவார். அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு இப்போவே இதுக்கான ரெசல்யூஷன் கொடுங்க. எப்படி 504 ரூபா வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, அந்த பில்லோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றத படிங்க அப்படின்னு. இல்லை, நான் 4 hours வெயிட் பண்ணேன்னா யாரு கால் பண்ணுவா? நீங்கள் கால் பேக் பண்ணுவீங்களா இல்லை நான் பண்ணணுமா? இந்த சைடில் கால் பேக் பண்ண ஆப்ஷன் இல்லை. நீங்கள் அவங்க கால் பேக்கும் பண்ண மாட்டாங்க. 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் கால் பேக் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கால் பேக் பண்ண மாட்டோம். எங்கள் சைடில் ஆப்ஷன் இல்லை. நீங்கள் டிஸ்கனெக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் கால் பேக் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நாங்கள் கால் பேக் பண்ண மாட்டோம். அதுதான் நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் இதுக்கு. எனக்கு இன்னைக்கே வந்து எனக்கு அட்லீஸ்ட் சர்வீஸாவது கட் பண்ணி விடுங்க. எனக்கு அப்புறம் நான் அன்னைக்கு பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அடிஷனல் 2 டேஸ்க்கு நீங்கள் 1000 rupees சார்ஜ் பண்ணுவீங்க. அது நான் பியர் பண்ணணுமா? இல்லை சார், சர்வீஸ் அன்பண்டல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ண முடியும். அன்பண்டல் பண்ணணும், இதில் இருக்க அமௌண்ட் நீங்கள் கிளியர் பண்ணணும். அமௌண்ட் அதிகமாக காமிக்கிறதுனால பில்லிங்ல இஷ்யூ இருக்கு சார். டீமுக்கு ஹைலைட் பண்ணி தர 4 hours எனக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் பில்லிங் டீமுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்பவே பேசி ஃபார்வர்ட் பண்ண ஆப்ஷன் இல்லை சார். ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. பில்லிங் என்ன டீட்டெயில் அப்படின்றதும் சொல்ல மாட்டாங்க. சர்வீசஸை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னா அதுவும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிலே ஆச்சுன்னா இன்னும் 2 நாளைக்கு 1000 ரூபா வாங்கலாம் இல்லையா, அந்த மாதிரி பிளானில் இருப்பாங்க. எந்த ஆப்ஷனுமே அவைலபிளாக இல்லை. அப்போ எதுக்கு கஸ்டமர் கேருன்னு நீங்களாம் உட்காந்துருக்கீங்க? எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிற பில்லு எனக்கு எதனா சென்ட் பண்ணுங்களேன். அது 500 ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது என்ன பேசிஸில் ரெஃப்ளெக்ட் ஆகுது எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில் ஷேர் பண்ண முடியுமா முடியாதா? இந்த மேடமுக்கு இதே வேலை. ஓயாமல் கோச்சிக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கிறது. நம்ம 2-3 தடவை ஹலோ சொன்னால் தான் வந்து அவங்க மறுபடியும் லைன்லேயே வராங்க. ஃபார்வர்ட் பண்ண வேணாங்க. எனக்கு அந்த நீங்கள் ரெஃப்ளெக்ட் ஆகுது ஒரு பில் அமௌண்ட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது என்ன பில் அமௌண்ட் அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கன்றேன். அதை ஷேர் பண்ண முடியாது சார். மேடமால் எதுவுமே பண்ண முடியாது. மேடம் சும்மா வந்து பேச மட்டும்தான் செய்வாங்க. பில் அனுப்ப மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுவுமே ஷேர் பண்ண முடியாது. அனுப்புற மெசேஜ் வந்திருக்கான்னு பாருங்க சார். அனுப்புங்க, மெசேஜ் அனுப்புங்க. அனுப்பியிருக்கேன் பாருங்க சார்.
ரொம்ப நேரம் கேட்டு ஃபைனலாக நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாங்க, அது பில்லு என்ன பில்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வழியாக நமக்கு தேவையானது கிடைச்சா போதும் தானே. ஏர்டெல் பிளாக் பில்லுன்னு போட்டு ஒரு பில் நம்பர் இருக்குது அண்ட் அது எவ்வளோ அமௌண்ட் 505 ரூபா அப்படின்னும் காட்டுது. அதை பே பண்ணுறதுக்கான ஜிபே ஆப்ஷன், பேமெண்ட் ஆப்ஷனுக்கு தான் டேரெக்டாக போகுதே தவிர அந்த பில் நம்பர் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பில் அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்ப மாட்டேன்றாங்க. ஸோ எனக்கு அனுப்பியிருக்க லிங்க்கு சிம்பிளாக அந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணணுமா. ஸோ ஃபைனலாக 4 hours வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் என்ன சொல்கிறேன், சரி நான் வெயிட் பண்ணுறேன் 4 hours. எனக்கு 4 hours கழிச்சு எந்த நம்பருக்கு கால் பண்ணணும், அந்த நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நம்பர்னால் நான் அவங்க பர்சனல் நம்பர்லாம் ஒன்றும் கேட்கல, நீங்கள் அந்த டீமுக்கான ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறேன். ஓகே, 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அந்த நம்பர் கொடுங்க. சேம் 1 to 1 தான் சார் கால் பண்ணணும். நான் 1 to 1க்கே இப்போ கால் பண்ணலையே. சேம் 1 to 1க்கு கால் பண்ணுமா? நான் எங்கே 1 to 1க்கு கால் பண்ணேன்? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? நான் என்னோட ஜியோ நம்பர்லேருந்து அந்த ஏர்டெல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கான நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணேன். அதாவது அது ஒரு சென்னை லேண்ட்லைன் நம்பரு. ஸோ அதுக்கு கால் பண்ணி தான் நானே கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த அம்மா சம்மந்தமே இல்லாமல் 1 to 1க்கு கால் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆயிரும் அப்படிங்குது. நீங்களும் சாரி கால் பண்ண சார், 1 மாட்டீங்க. to 1 198க்கு தான் சார் கஸ்டமர் கேர், ஆஸ் அ கஸ்டமர் கேரா 1 to 1 ப்ராட்பேண்டுக்கு 198 கால் பண்ணணும். 1 to 1 198 நான் என்னோட ஜியோ நம்பர்ல இருந்து 198 அடிச்சேன்னா அது ஜியோவோட கஸ்டமர் கேர். நீங்க ஜியோ நம்பர்ல இருந்து 198 நீங்க ஜியோ நம்பர்ல இருந்து கால் பண்ணீங்கன்னு என்கிட்ட சொல்ல சார். உங்களோட கனெக்ஷன்ல ஒரு ப்ரீபெய்ட் ஏர்டெல் நம்பருமே நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நான் ஏர்டெல் நம்பர்ல இருந்து கால் பண்ணீங்கன்னா இல்லையே, நான் எங்க ப்ரீபெய்டு ஏர்டெல் நம்பர். மேடம் பயங்கரமாக காமெடி பண்ணுறாங்க. அதாவது நான் வந்து ஜியோ நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன்னு அவங்கள்ட்ட சொல்லவே இல்லையா. சொல்லுங்க. நான் ஒரு ஏர்டெல் நம்பரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேனா, அதுலேருந்து தான் நான் கால் பண்ணியிருக்கேனா. இந்த நம்பரை போர்ட் பண்ணி மாற்றி நான் ஜியோக்கு மாற்றி பல வருஷம் ஆகுது. அது இந்த நம்பர் தான். ஆனால் இது எதுலேருந்து நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. சரி, அது தெரியாமல் கூட இருந்துட்டு போகுது. எனக்கு ஜியோ நம்பர்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுற ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும் இல்லையா, அதையாச்சும் கொடுங்கன்னா அதுவும் அவங்களுக்கு தெரியல. ஸோ ஃபைனலாக வந்து கஸ்டமர் கேர் நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து பில்லிங் டீம் நம்பரா இல்லை அகைன் இது மூலமாக நான் கனெக்ட் பண்ணி பில்லிங் டீமோட கனெக்ட் பண்ணணுமா? சாரி சார், நான் பில்லிங் டீம் நம்பர் நான் சொல்லவே இல்லை சார். நீங்க கஸ்டமர் கேருக்கு எப்படி கால் பண்ணணும்னா கேட்டீங்க. நீங்க நான் ஏர்டெல் நம்பர் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ அதனால நான் ஏர்டெல் நம்பர்ல இருந்து கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணணும்னா இந்த நம்பர் தான் கால் பண்ணணும். அந்த நம்பர் கொடுத்தா சார். இது பில்லிங் டீமுக்கு கால் போகாது. நீங்க கால் பண்ணீங்கன்னா ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு தான் கால் கனெக்ட் ஆகும். ஓகே, நீங்க இஷ்யூ பில்லிங் டீமோடன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதனால தான் நான் கேட்குறேன். இப்போ பில்லிங் டீமோட பில்லிங் டீமுக்கு கால் கனெக்ட் பண்ண ஆப்ஷன் இல்லைன்னு இனிஷியல்லி நான் சொல்லிட்டேன் சார். நான் உங்களை கனெக்ட் பண்ண சொல்லலைங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது பில்லிங் டீம் கால் பண்ணணுமா இல்லை கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணி கேட்கணுமான்னு கேட்குறேன். கஸ்டமர் கேருக்கு தான் சார் கால் பண்ணணும். ஏன்னா உங்க சர்வீஸ் அன்பண்டல் பண்ணணும் தானே கேட்டீங்க. ஸோ நீங்க கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ணணும் சார். தவிர்த்து வேற ஏதாவது ஏர்டெல் ரிலேட்டட் குரி இல்லை ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏற்கனவே கேட்டதுக்கு அப்படியே கிழிச்சு தள்ளிட்டீங்க. இதில் இது தவிர்த்து வேற எதுவும் குவேரி இருக்கா அப்படின்ற கேள்வி வேற. இவங்க கொடுத்ததுல ஏதாவது ஒரு தெளிவான பதில் இருக்கா? எதுக்காக 500 ரூபா தெரியாது. பில்லிங் டீமோட கனெக்ட் பண்ணுங்க முடியாது. கஸ்டமர் கேர் நம்பர் கொடுங்க தெரியாது. அதை தேடி அப்புறமா தான் மெதுவாக கொண்டு வராங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான முரண்பாடுகள். சரி, ஆனாலும் நம்ம இன்னும் விடலை. அடுத்த கால் வேற இருக்கு, அது என்னன்னு கேட்போம். ஆக்சுவலி நான் பேமெண்ட் கிளியர் பண்ணிட்டேன். டிஸ்கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன் நான் அப்ராட் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கள்ட்ட மறுபடியும் முதல்ல இருந்த எல்லா கதையும் சொன்னேன். 500 ரூபா பில்லு போட்டாங்க, ஏன்னு தெரியல, எனக்கு டிஸ்கனெக்ட் பண்ணணும், வெளிநாடு போகிறேன், இன்றைக்கே போகிறேன், இப்போவே நான் கிளம்ப போகிறேன், இன்றைக்கி நான் ஒரு 4 மணிக்கே கிளம்பிடுவேன், எனக்கு வேறு வழி தெரியல, எப்படியாவது எனக்கு அதை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 6 ஜூலைலேருந்து 4 ஆகஸ்ட்டுக்கு இருக்கு இல்லையா, அந்த பில் வந்து 6 இன்னைக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அதுக்கான அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் பில் வந்து உங்களுக்கு 6 ஆகஸ்ட்லேருந்து 4 செப்டம்பர் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்க இன்னைக்கு ஸ்டாப் பண்றதால 5 ஆகஸ்ட் அது இதுக்கான அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு 2 நாள் ஆக்டிவ் இருந்துச்சுங்களா, அந்த 2 நாள் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். 2 நாள் ஆக்சுவலி சர்வீஸ் சஸ்பெண்டட்ல இருந்துச்சு, அது ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் 2 நாளைக்கு 500 rupees என்னோட டோட்டல் பில்லே 2 சம்திங். 2 நாளைக்கு 500 rupees வராது. ஓகே, செக் பண்றேன் சார். சார் அப்ராட் போறதால நீங்க கேன்சல் பண்றீங்க இல்லையா? ஆமா. ஸோ பெர்மனண்டா போறீங்களா சார்? பெர்மனண்ட்டாக போகிறீங்களா, விட்டு விட்டு போகிறீங்களா, இல்லை எப்படி போயிட்டு வந்துடுவீங்களா, போயிட்டு எல்லாரையும் கூட்டு வருவீங்களா, இல்லை வரும்போது எனக்கு எதுவும் வாங்கிட்டு வருவீங்களா, அதே கேள்வி. மேடம், நான் சொன்னல சார் ஆறுதலா பேசுவாருன்னு. ஸோ நீங்க எதுவும் யூஸ் பண்ண வேற உங்களுக்கு தரலாம் இல்லைங்களா? அதே கேள்வி அதே பதில். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒர்த் இல்லைன்னு. ஓகே சார், கம்பெனி எடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க.
இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அப்படி கீபோர்டில் என்னத்தை தான் போட்டு தட்டுவீங்க? எங்க பேக்கெண்ட் டீம் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க சார். இந்த இஷ்யூ எங்க டீம் சைடு உங்களுக்கு காலும் வரும் ஓகேங்களா சார். எக்ஸ்பெக்டட் க்ளோஷர் டேட் வந்து உங்களுக்கு இன்னைக்கு 2:30 போட்டிருக்காங்க, 2:28 PM போட்டிருக்காங்க. ஸோ டீம் சைடு கால் பண்ணுவாங்க சார். அப்படி இல்லை உங்களுக்கு வித்தின் 24 hours உங்களுக்கு கால் வரும் சார் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து எனக்கு அன்னைக்கே சால்வ் ஆயிருச்சு. அன்னையிலேருந்து எனக்கு டிஸ்கனெக்ஷன் வந்து இதாயிருச்சு. அன்னையிலேருந்து எந்த விதமான பில்லும் ஜென்ரேட் ஆகாது. இந்த டிஸ்கனெக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கிடையில் இன்னொரு ஃபோன் கால் வந்துச்சு. இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 சார் வணக்கம், ஏர்டெல்லேருந்து கால் பண்ண முடியும் சார். உங்கள் வைஃபை கனெக்ஷன் விஷயமா கால் பண்ணுறோம் நாங்கள். சொல்லுங்க. சார் உங்கள் வைஃபோட நம்பர் சொல்கிறேன் நான், 04653. இப்போ அந்த நம்பரை நான் உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த நம்பர் என்னன்னு எனக்கே தெரியாது. சார் வந்து என்ன ப்ராப்ளம் சார், நெட்வொர்க் விஷயங்களா? இல்லையே. ஷிஃப்ட் ஆகிறீங்கிறது இல்ல. சார் என்ன ப்ராப்ளம் சார் வைஃபைல? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியும் இந்த டிஸ்கனெக்ஷன் பற்றி ஏகப்பட்ட கால் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபைனலாக வந்த கால். அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையாக இருந்தேன் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. இவங்க திரும்ப திரும்ப கால் பண்ணவும். இல்ல நான் எப்போ ப்ராப்ளம்னு சொன்னேன்? நீங்க எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க கிளியரா கேளுங்க. அதான் சார் ஷிஃப்டிங் சொல்லி போட்டிருக்கீங்க, கேன்சல். நான் ஷிஃப்டிங்னு போடவே இல்லையேங்க. ஏன்டா பச்சை போய் பேசுற? டிஸ்கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. நாளைக்கு அப்ராட் போறேன், எனக்கு கேன்சல் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். நீங்க கால் பண்ணிட்டு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க பர்மனண்டா போறீங்களா டெம்பரரியா போறீங்களா? அப்ராட் பெர்மனண்டா தாங்க போறேன். பெர்மனெண்ட்டாக போகிறீங்களா டெம்பரரியாக போகிறீங்களா? ஓகே, நீங்க போறீங்க வீட்டில் இருக்க கொஞ்சம் கனெக்ஷன் யூஸ் பண்ணலாம் சார். வீட்டில் இருக்கவங்க வீட்டோட கூப்பிட்டு போகிறீங்களா இல்லை நீங்கள் மட்டும் போகிறீங்களா? நீங்கள் போகிறீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க கனெக்ஷனை யூஸ் பண்ணலாம்ல. ஏங்க நான் வேணான்னு சொல்லி தாங்க ரிமூவ் பண்றேன். நான் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நான் ஏன் ரிமூவ் பண்ண போறேன்? இந்த லொகேஷன்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிங்களா? வேற வேணா யாருக்காவது நீங்க வேணா வந்து இருந்துக்கங்க, பே பண்ணிக்கங்க, எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. நக்கல்யா அவனுக்கு. வேற யாருக்காவது ஓனர்ஷிப் பண்ண விரும்புறீங்களா? பாருங்க, நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிருங்க. அது எதுக்குள்ளேயும் நான் ஃபிட் ஆக மாட்டேன் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது எக்ஸாக்டா என்ன பாயிண்டோ அதை சொல்லுங்க ப்ளீஸ். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டா வேணா சொல்றீங்களா அப்ப கனெக்ஷன்? இவ்வளோ பேசிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வேணாம் சொல்கிறீங்களா சார் கனெக்ஷன் அப்படின்றான். வெக்கமா இல்ல? இதுக்கு மேல சொல்லணும்னா எப்படிங்க சொல்றது? வேணான்னு தான் சொல்றேன் நானு. வேணான்றதை விட நான் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணவா? கரெக்ட் சார். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யாருக்கா ஓனர்ஷிப் பண்ணலாம். இது உங்க பேர் இருக்குது, அவங்க பேருக்கு. அவன் இன்னும் திருந்தலாமாமா. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறுபடியும் மாற்றி விட சொல்லி டென்ஷன் ஆகுறான். உங்க பேர் இருக்குது, அவங்க பேருக்கு ஆகிட்டு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க பேர்ல பில் வரும். அந்த மாதிரி நான் ஏங்க அந்த மாதிரி பண்ணணும்? யூஸ் பண்ற ஒரு ஆளு நானு, எனக்கு தேவையில்லைன்றப்போ நான் ஏன் சம்மந்தமே இல்லாம? சரி சார், கம்ப்ளீட்டா வேணா சொல்றீங்க. நீங்க வந்து 6ஆம் தேதி கேன்சல் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க. 6ஆம் தேதியில இருந்து 7 நாள்ல இந்த அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகும். சார் 8க்கு நேரம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. வேற ஏதாவது தகவல் தேவை 121 கால் பண்ணலாம். 8 தேங்க்ஸ். அப்புறம் உங்க ரிக்வஸ்ட் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. ஐயா தயவு செஞ்சு போயிரியா. இனி காத்திட்டல் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். அவர் கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னார், நோட் பண்ணீங்களா? லாஸ்ட் கவர்மெண்ட் எல்லாம் கட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பில்லு வராது சொன்னேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான பில்லும் வராது அப்படின்னாரு. ஆனால் கடைசியாக 12 ரூபாய்க்கு பில்லை போட்டு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. இவங்களை என்ன பண்ணுறது? இப்போ இந்த பில்லை நான் கட்டுறதா, கட்டாமல் விட்டுறதா? கட்டாமல் விட்டால் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு ரொம்ப நாள் கழித்து நீங்கள் உங்களுக்கு 10,000 ரூபா பில்லு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயமாக இருக்குது. ஃபைனலாக இது ஒரு காத்துட்டல் கிடையாது, இது ஒரு கூறுகட்டல். டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரே கோடு வேர்டு தான் இருக்குது, அதுதான் அப்ராடு போகிறேன் அப்படின்றது. அண்டு நிஜமாக சொல்கிறேன், எனக்கும் காத்துட்டலுக்கும் இடையில எந்த விதமான வாய்க்கா தகராறும் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பில்லில் பலவிதமான பிரச்சனை பண்ணாங்க. எக்கச்சக்கமாக பில்லை தப்பாக போட்டு மாற்றி போட்டு பலவிதமான விஷயங்கள் பண்ணாங்க. இதில் அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா இல்லை வேணும்னு பண்ணுறாங்களா அப்படின்றது புரிய மாட்டேங்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன பில்லிங் விஷயம், ஒரு பேசிக்கான விஷயம், இதெல்லாம் வந்து இன்றைக்கி எல்லாமே ஆட்டோமேட்டடாக மாறிடுச்சு. அதை கூடவா ஒழுங்காக போட தெரியாது? இல்லை அதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்குமா? ஸோ இதுக்கு மேலே நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. பையிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.